முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய குழுவினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத வகையில் பல முன்னோடி திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி வருகிறார். ஊரக பகுதிகளை மேம்படுத்த செயல்படுத்தப்பட்டு வரும் பல சிறப்பு திட்டங்களில் திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் ஒன்றாகும். கிராமப்புறங்களில் துப்புரவு பணியாளர்கள் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து மக்கும் குப்பைகளை கொண்டு இயற்கை உரங்களை தயாரித்து விவசாயிகளுக்கு அளித்து வருகின்றனர். இப்பணிகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் குறித்து நேரில் பார்வையிட்டு தங்கள் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்காக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20 அதிகாரிகள் கொண்ட தேசிய குழுவினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், குஜராத் உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த குழுவினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓங்கூர், எண்டியூர் ஆகிய கிராமங்களில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட செயல்பாட்டை பார்வையிட்டனர். தமிழகத்தில் 9000 கிராமங்களில் இத்திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது பிரமிக்கத்தக்கதாக இருப்பதாக அவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவித்தனர். I am part of the National Rural Livelihoods Mission and we were given the directive by the Prime Minister's office that the Tamil Nadu state waste management policy for rural areas is a very good initiative which has to be replicated by women's groups all over the country. So what we were really impressed was the leadership given by the Chief Minister herself in developing this initiative and then leading it from the front. Now the Chief Minister scaling this up to 9,000 villages across Tamil Nadu is a very impressive feat, and we'll really try to replicate it in 10 states across India. For the first time, I could see how these community members, panchayats, the panchayat committees and the federations institutions are working together to converting waste to wealth is a really a remarkable thing to see. And I really appreciate the leadership of Tamil Nadu and the other community members. So I salute them for taking this initiative. Once I go back to Jharkhand, I will try to replicate it across Jharkhand.